Dear friends, have a good day. Here in this video today we are going to look at the daily quiz MCQ. In this topic today we are going to look at the history, unity in diversity. Question number 1. Bharata in the sense of tribe or family. In the sense of tribe or family, what Bharata denotes? அதாவது பரத்தா அப்படின்றது வந்து இந்த சென்ஸ் ஆஃப் ட்ரைப் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு எதில் குறிப்பிடப்பட்டிருக்கு? சாமவேதா, ரிக்வேதா, ராமாயணா, யஜுர்வேதா. ஹியர் த ஹிண்ட் இஸ் பரதா வேர் த வேதிக் ட்ரைப் மென்ஷன்ட் இன் த ரிக்வேதா. ரிக்வேதாவில் தான் பரதா வந்து வேதிக் ட்ரைபாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வை ஹியர் த ஆப்ஷன் இஸ் ரிக்வேதா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ we got 2 marks. Then question number 2. Iranian inscriptions are important for the origin of the term. Option A Muslim, option B Sikhs, option C Hindu, option D Christian. அதாவது இரானியன் இன்ஸ்கிரிப்ஷனில் இதில் எந்த டேமோட ஆரிஜினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? முஸ்லீம் அப்படின்ற டேமோட ஆரிஜினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, சீக்ஸோட ஆரிஜினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஹிந்து அதுவா கிறிஸ்டியனா? இரானியன் கல்வெட்டில் இதில் எந்த ஆப்ஷனோட ஆரிஜினுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க? The origin of the Hindu are mentioned in the Iranian inscription. இரானியன் கல்வெட்டுக்களில் ஹிந்துவோட ஆரிஜினை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. That is why here the option C is the correct answer. And then question number 3. Who was interested in the higher education of the Hindus? Hindus oda higher education la interest காமிச்சது யாரு? Option A Gopalakrishna Gokhale, option B Rajaram Mohan Roy, option C Subhash Chandra Bose, option D Vivekananda. ஸோ இந்த 4 பேரில் யார் ஹிந்துவோட ஹையர் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது? Rajaram Mohan Roy believed that education was prime necessary for upliftment of Indian society. அதாவது இந்தியன் சொசைட்டியோட அப்லிஃப்ட்க்கு வந்து எஜுகேஷன் தான் வந்து ஒரு ப்ரைம் ஃபேக்டர் அப்படின்னு ராஜாராம் மோகன் ராய் வந்து நம்பினார். ஸோ அப்போ அவர் தான் ஹிந்துஸோட ஹையர் எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சது. ஸோ தட் இஸ் வை ஹியர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ராஜாராம் மோகன் ராய். So we got 2 marks. Question number 4. Which was the first state formed on linguistic basis? மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான், ஆப்ஷன் பி மத்திய பிரதேஷ், ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேஷ், ஆப்ஷன் டி கர்நாடகா. In 1953, 1953 ஆந்திரா வாஸ் கிரியேட்டட் as a தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட் ஃப்ரம் த நார்த்தன் பார்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட். அதாவது மெட்ராஸ் ஸ்டேட்டோட நார்த்தன் பார்ட்லேருந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்களை வச்சு ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு ஒரு புது மாநிலம் வந்து 1953 உருவாக்கப்பட்டது. இதுதான் முதல்ல மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாநிலம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆந்திர பிரதேஷ். So we got 2 marks. And then question number 5. Which of the following may be regarded as an ultimate goal of communism? கம்யூனிசத்தோட அல்டிமேட் கோல் எது? ஆப்ஷன் ஏ ரெவல்யூஷனா, புரட்சியா, ஆப்ஷன் பி டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் த ப்ரொலெட்ரியேட்டா, அதாவது பாட்டாளி மக்களோட சர்வாதிகாரத்துக்காக போராடுறது தான் அவங்களோட அல்டிமேட் எய்மா, அல்லது கிளாஸ் ஸ்ட்ரகிளா, வகுப்பு போராட்டமா, அல்லது கிளாஸ்லெஸ் சொசைட்டியா, அல்லது வகுப்புவாதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதா? எது வந்து கம்யூனிசத்தோட அல்டிமேட் கோல்? கம்யூனிசத்தோட அல்டிமேட் கோல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கோல் ஆஃப் த கம்யூனிசம் இஸ் அ கிளாஸ்லெஸ், ஸ்டேட்லெஸ் அண்ட் மணிலெஸ் சொசைட்டி. இந்த மாதிரி ஒரு சமுதாயம், அதாவது கிளாஸ்லெஸ், ஸ்டேட்லெஸ், மணிலெஸ் சொசைட்டியை உருவாக்குறது தான் கம்யூனிசத்தோட முக்கியமான கோலாக இருந்தது. ஸோ இவங்களோட அடிப்படை எண்ணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் அண்ட் எவ்ரி ஒன் கெட் வாட் தே நீடு. எல்லாருமே சமம், எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு அவங்க வந்து எதிர்பார்த்தாங்க. ஸோ அப்போ
ஒரு வகுப்புவாதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது தான் அவங்களோட அல்டிமேட் கோலாக இருந்தது. ஸோ ஹியர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், கிளாஸ்லெஸ் சொசைட்டி. So we got 2 marks. And then question number 6. A group of persons organized ordinarily for the attainment of any specific aim or aim is generally known as. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் எய்ம்காக ஒரு குரூப் ஆஃப் பர்சனை ஆர்கனைஸ் பண்ணால் அதுக்கு பேர் என்னது? கவர்மெண்ட்டா அல்லது அசோசியேஷனா அல்லது சொசைட்டியா அல்லது ஃபேமிலியா? கண்டிப்பாக கவர்மெண்ட்டுன்றது ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் எய்ம்காக ஆர்கனைஸ் பண்ணக்கூடியது கிடையாது. ஸோ அப்போ அது இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ என்னன்னு நம்ம பார்க்கலாம். எ குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் ஆர்கனைசேஷன் ஹூ ஒர்க் டுகெதர் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் எய்ம் ஆர் பர்பஸ் இஸ் நோன் ஆஸ் அசோசியேஷன். அப்போ அசோசியேஷன் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் எய்ம்காக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு இதை வந்து ஃபார்மேஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா அசோசியேஷன் சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ வி காட் 2 marks. Question number 7. Basic unit of society is, சொசைட்டியோட பேசிக் யூனிட் எது? சொசைட்டின்றது எதுலேருந்து ஆரம்பிக்குது? ஃபேமிலியா, கவர்மெண்ட்டா, பார்லிமெண்ட்டா, நன் ஆஃப் திஸா? கண்டிப்பாக ஃபேமிலிஸ் தான் சேர்ந்து சொசைட்டியை வந்து ஃப்ரேம் பண்ணுது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வில் பி த correct answer. Every family of a region, state or nation form a society. அப்போ ஒரு ஸ்டேட்டு நேஷனோட ஒவ்வொரு ஃபேமிலியும் சேர்ந்து தான் ஒரு சொசைட்டியை ஃப்ரேம் பண்ணுது. ஸோ ஃபேமிலி இஸ் த பேசிஸ் யூனிட் ஆஃப் சொசைட்டி. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். So we got 2 marks. Question number 8. A representative government is not possible without political parties. Option B, impartial election. Option C, political consciousness among the people. Or option D, all the above. ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் எது? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா, இம்பார்ஷியல் எலெக்ஷனா, அதாவது பாகுபாடற்ற தேர்தல் முறையா, அல்லது பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸ் அமாங் த பீப்புளா, மக்களிடையே உள்ள அரசியல் விழிப்புணர்ச்சியா, எது? அல்லது இது எல்லாமே வா அப்படின்னா இது எல்லாமே தான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டண்ட். அப்போ ஆப்ஷன் டி வில் பி த கரெக்ட் ஆன்சர். வித்தவுட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இம்பார்ஷியல் எலெக்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸ் அமாங் த பீப்புள், a representative government is not possible. Therefore here option D will be the correct answer. So option D is the correct answer. So we got 2 marks. Question number 9. The main objective of the United Nations organization is to, option A, maintain international peace and security. Option B, develop friendly relation among nations. Option C, bring about cooperation in solving problems. Option D, all the above. அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன? அதாவது இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதா, அதாவது உலக சமாதானம் மற்றும் பாதுகாப்பு, இதுதான் அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவாக இருந்ததா, அல்லது நாடுகளுக்கிடையே ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணுறது அவங்களோட அப்ஜெக்டிவாக இருந்ததா, அல்லது பிரிங் அவுட் கோஆப்ரேஷன் இன் சால்விங் ப்ராப்ளம், அதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட்டாக சேர்ந்து சொல்யூஷன் எடுக்கிறது, இதுவா அல்லது இது எல்லாமே வா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து இந்த எல்லா பர்பஸுக்குமா கிரியேட் பண்ணப்பட்டதாக தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி வில் பி த கரெக்ட் ஆன்சர். Let's check. United Nations organization is established to maintain international peace and security, develop friendly relationship among nations, and to bring out cooperation in solving problems. So here option D is the correct answer. So we got 2 marks. Then question number 10. For which of the following does the democracy not stand? எதில் வந்து மக்களாட்சி இருக்காது? ஆப்ஷன் ஏ, டைனாஸ்டி ரூலா, அதாவது மன்னராட்சி இல்லையா? ஆப்ஷன் பி, ஃப்ரெட்டர்னிட்டி
அண்ட் டைனாஸ்டி ரூலா, அதாவது சகோதரத்துவம் மற்றும் மக்களாட்சியில் டெமோக்ரஸி எதிர்பார்க்க முடியாதா? அல்லது சி ஈக்குவாலிட்டி அண்ட் லிபர்ட்டி, சம உரிமை மற்றும் சுதந்திரம், அதில் நம்ம டெமோக்ரஸி எதிர்பார்க்க முடியாதா? அல்லது லாஸ்ட் ஒன் ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ்ஸா. கண்டிப்பாக மன்னர் ஆட்சியில் தான் நம்ம வந்து குடியாட்சியை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த கரெக்ட் ஆன்சர் ஹியர். லெட்ஸ் செக். A dynasty is a sequence of rulers from the same family. அதாவது டைனாஸ்டின்றது வந்து ஒரே ஃபேமிலியிலேருந்து அடுத்தடுத்து பரம்பரையாக வரக்கூடிய ஆட்சி முறை, மன்னராட்சி முறை. யூஸ்வலி in the context of feudal or monarchical system, in dynasty rule the democracy not stand. அப்போ கண்டிப்பாக டெமோக்ரஸி வந்து டைனாஸ்டி ரூலில் தான் இருக்காது. ஏன்னா அந்த லேண்ட்லார்ட் சிஸ்டம் மன்னராட்சி முறையில் கண்டிப்பாக நம்ம மக்களுக்கான குடி உரிமையை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஹியர் ஆப்ஷன் ஏ வில் பி த கரெக்ட் ஆன்சர். லெட்ஸ் செக். ஸோ ஹியர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ we got 2 marks. Go to next question. Question number 11. Democracy is a government of the people, by the people and for the people, said by whom? அதாவது டெமோக்ரஸி அப்படின்றது இஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது மக்களுக்காக உருவாக்கப்பட்டது. பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள், மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அரசு தான் டெமோக்ரஸி அப்படின்னு யார் சொன்னது? ஆப்ஷன் ஏ நேருவா? சாரி, இட்ஸ் அ ராங் ஆன்சர். ஆப்ஷன் பி அப்ரஹாம் லிங்கனா? ஆப்ஷன் சி மகாத்மா காந்தியா? ஆப்ஷன் டி ரூசேவா? Let's check. Democracy as defined by Abraham Lincoln, the 16th president of USA, is government of the people, for the people and by the people. அதாவது ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவோட 16வது பிரசிடென்ட், அவர் தான் சொன்னார் டெமோக்ரஸி அப்படின்றது வந்து இஸ் த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள், மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசு தான் டெமோக்ரஸி அப்படின்னு அப்ரஹாம் லிங்கன் தான் சொன்னார். A government that does not stand for first and foremost the interest of the people is not democratic. அப்போ மக்களோட இதுக்காக இல்லாத கவர்மெண்ட் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டாக இருக்க முடியாது அப்படின்னு அவர் தான் சொன்னார். ஸோ ஹியர் ஆப்ஷன் பி வில் பி த கரெக்ட் ஆன்சர். லெட்ஸ் செக். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ வி காட் 2 marks. Go to next question. Which of the following is an essential attribute of the state? ஒரு ஸ்டேட்டோட எசென்ஷியல் ஆட்ரிபியூட் எது? டெமோக்ரஸியா, அதாவது குடியாட்சியா, நேஷ்னலிசமா, நாட்டுப்பற்றா, சொவரினிட்டியா, இறையாண்மையா அல்லது சோஷலிசமா? அப்போ ஒரு ஸ்டேட்டோட எசென்ஷியல் ஆட்ரிபியூட் எது? செக் பண்ணலாம். The state has 4 essential attributes. ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து முக்கியமான ஆட்ரிபியூட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், மக்கள் தொகை, அண்ட் தென் டெரிட்டரி, அந்த ரீஜன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன், யூஸ்வலி அன் ஏரியா தட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்டேட், அந்த ஸ்டேட்டோட கண்ட்ரோலுக்கு உட்பட்ட ஏரியா தட் இஸ் கால்டு டெரிட்டரி. கவர்மெண்ட், அப்புறம் அரசு, அண்டு சொவர்னிட்டி, அதாவது இறையாண்மை. இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட்டோட முக்கியமான எசென்ஷியல் ஆட்ரிபியூட். அப்போ இந்த ஆப்ஷனில் சொவர்னிட்டி மட்டும்தான் நமக்கு இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ சொவர்னிட்டி இஸ் த எசென்ஷியல் ஆட்ரிபியூட் ஆஃப் த ஸ்டேட். ஸோ வி காட் 2 marks. So here totally we got 24 marks. Now let's quit the quiz. So click here the exit button.